வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இன்னைக்கு நம்ம ஷோல கள்ளக்குறிச்சி விவகாரம் இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி தான் முழுக்க பேச போற நிகழ்ச்சியில போலாம். நேற்று மட்டும் ஞாயிற்றுக்கிழமையா இல்லாம இருந்திருந்தா, வார நாட்கள் ஏதாவது ஒரு நாளா இருந்திருந்தா, வன்முறை அப்படின்றது கள்ளக்குறிச்சி பகுதியில இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்காது. ஏன்னா வீக்கெண்ட் ஹாலிடே அப்படின்றதுனாலேயே நேத்தைக்கு நீதிமன்றம் செயல்படாதனால இந்த அளவுக்கு பெரிய ஒரு பதட்டமான சூழல் கள்ளக்குறிச்சியை முழுக்கும் ஆட்கொண்டிருந்துச்சு. சரி, இந்த ஒரு நாளை கடந்துட்டா போதும், திங்கட்கிழமை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும். அதுல நீதிமன்றம் சரியான விஷயங்களை சொல்ல போறாங்கன்னு நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியா அந்த கலைபரமான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையை கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிச்சதுங்க. ஆக்சுவலா அந்த வழக்கை தொடர்ந்தது வேற யாரும் இல்ல, மரணம் அடைஞ்ச மாணவியோட தந்தையான ராமலிங்கம் அவர்கள் தான். ஸோ இவர் தரப்புல இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு சார்ந்த விசாரணை கையில் எடுத்த உயர்நீதிமன்றம் பல கேள்விகளை சரமாரியா அடுக்குனாங்க. குறிப்பா அந்த பொண்ணை பெற்ற பெற்றோர்களிடமும் ஒரு சில கேள்விகளை நீதிமன்றம் அடுக்குச்சு. அண்ட் இந்த வன்முறையாளர்கள் சார்ந்தும் பலதரப்பட்ட அதிருப்திகளை பதிவு பண்ணாங்க. குறிப்பா இந்த பள்ளி சார்ந்தும் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீமதியோட பிரேத பரிசோதனை சார்ந்தும் முக்கியமான ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. உயர் நீதிமன்றம் அப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றத இப்ப முற்றுமுழுதா பார்க்கலாம். 3 மருத்துவர்களால, அதாவது இந்த 3 மருத்துவர்கள் கொண்ட ஒரு குழுங்க, ஓகேவா, இந்த குழு மூலமா இந்த ஸ்ரீமதியோட உடலை மறு பிரேத பரிசோதனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிவுல வெளியான ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா, அதனாலதான் வன்முறைன்றது உச்சகட்டத்துக்கு போச்சு. இது போல அந்த குறிப்பிட்ட மாணவி 36 மணி நேரத்துல இருந்து 40 மணி நேரங்களுக்கு முன்னாடியே இறந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல காயங்கள் இருக்கிற விஷயத்தையே உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சதுனாலதான் போராட்டக்காரங்க எண்ணிக்கை அந்த அளவுக்கு பெருசா மாறிச்சு. அந்த இடமே ருத்ரதாண்டவம் மாறுற மாதிரி காட்சி அளிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பிரேத பரிசோதனை நடத்தின மருத்துவர்கள் இருக்காங்களே, இவங்களோட திறமை மேல சந்தேகம் இருக்கா மாதிரி இந்த குறிப்பிட்ட வழக்கு சார்ந்து ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு நீதிபதியும் தெளிவா ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அவங்கள திறமை இல்லாதவங்கன்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்களா அதுல நிபுணர்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. ஆனா நீதிமன்றம் இந்த விஷயத்த சும்மா விடுற மாதிரி தெரியல. 3 மருத்துவர்களை கொண்ட அந்த புதிய குழுவால உடலை மறு பிரேத பரிசோதனை செய்யணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்க போகுது. இது முழுக்க வீடியோ காட்சிகளை பதிவு பண்ணப்படணும்னு கோர்ட் கேட்டுக்கிறாங்க. மாணவியோட தந்தை தன்னோட வழக்கறிஞரோடு அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறப்ப உடன் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அரசு சார்ந்த நபர்கள் மட்டும் இந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறப்ப உள்ள இருந்து அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று வெளியே வந்துருச்சுன்னா பல பேர் சந்தேகப்படுவீங்களே, அந்த சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாணவியோட தரப்புல இருந்து இந்த மாணவியோட தந்தை ராமலிங்கம் அவரோட வழக்கறிஞர் இந்த 2 பேரும் உள்ள இருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தபடியா கோர்ட் சொல்ற முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி சம்பவம் திடீர் கோபத்தால வெடிச்ச வன்முறை அல்லன்னு சொல்றாங்க. புரியுதா? இது ஏதோ பிளான் பண்ணி இந்த குறிப்பிட்ட வன்முறையை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்காம இருக்குன்றதான் இங்க சந்தேகமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டமிட்ட சம்பவத்துக்கு பின்னால யார் இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீரணும். வன்முறையில சம்பந்தப்பட்டவங்க மேல கடுமையான நடவடிக்கை தேவைப்படுதுன்னு கோர்ட்டே சொல்லுது. பள்ளியில ஏற்பட்ட இழப்பை இவங்க கிட்ட இருந்துதான் வசூலிக்கணும்னு சொல்றாங்க. இவங்க இந்த சென்ஸ் இந்த வன்முறையில் ஈடுபட்டு இருந்தாங்களே அந்த நபர்கள் அவங்களுக்கான காரணம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த நபர்கள் கிட்ட இருந்து இந்த பள்ளிக்கு ஏற்பட்ட இழப்பை சரி கட்டணுன்ற மாதிரி சொல்றாங்க. இதனை டிஜிபிக்கு நான் உத்தரவா பிறப்பிக்கிறோன்னு நீதிபதி சொல்லியிருக்காருங்க. சட்டம் ஒழுங்கோட தலைமை இருக்காரு பாத்தீங்களா நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள், அவருக்கான உத்தரவாத நீதிமன்றம் இதை பிறப்பிச்சிருக்காங்க. அண்ட் அல்டிமேட்டா கோர்ட்டு கேட்ட கேள்விகள் பாத்தீங்கன்னா இப்ப உங்க முன்னாடி தெரிகிற கேள்விகள் தான். நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்துட்டு எதுக்காக போராடினீங்க, எதுக்கு இந்த போராட்டம் அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அடுத்தபடியா போராட்டம் நடத்துறதுக்கு யாரு உங்களை அனுமதிச்சது அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. மாணவர்களோட டிசியை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை அளிச்சது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கான தண்டனை கடுமையானதா இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைதியான முறையில போராடலாங்க, ஜனநாயக நாடுதான் இல்லைன்னு சொல்லல. அது வன்முறையா மாறிடுச்சுன்னா இப்படிதான் இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியா முக்கியமான ஒரு விஷயத்தையும் கோர்ட்டு உறுதி அளிச்சிருக்கு. இதுக்கப்புறம் கல்வி நிறுவன இறப்புகள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அது டைரக்டா சிபிசிஐடி விசாரணைக்கு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸார் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை கோருவாங்க. இது ஒரு எழுபறியா நீடிச்சுக்கிட்டு இருக்கும், கோர்ட் வரைக்கும் போவாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் சிபிசிஐடிக்கு வழக்க மாற்றி அவங்க விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் கோர்ட் சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சிபிசிஐடி இது மாதிரியான வழக்குகளை அப்படியே விசாரிச்சு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் சிபிசிஐடி விசாரிக்கிறது நல்ல விஷயம். இது போல நிகழ்வுகள் திரும்ப நடந்துச்சுன்னா அது துரதிர்ஷ்டவசமான விஷயம். அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னா பள்ளி நிர்வாகம் சரியான கட்டமைப்பில் இயங்கணும், அரசு விழிப்போடு பார்க்கணும். குறிப்பாக
மாணவிகள் விழிப்போடு இருக்கணும். ஸ்ரீமதியோட பெற்றோர்கள் அளிச்ச புகார் இருக்குல்லங்க, இது அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையை மாற்றிருக்காங்க. இட் மீன்ஸ் வழக்கை வேறொரு பிரிவுக்கு மாற்றி அதன் மூலமாக விசாரணை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த தற்கொலைக்கு தூண்டியதா இப்போதைக்கு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதை சார்ந்துதான் விசாரணை கூடமா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியை சேர்ந்த ஒரு 3 முக்கியமான பெருந்தலைகள் கைது பண்ணப்பட்டிருந்தாங்க. இப்போ அந்த எண்ணிக்கை 5ஆ உயர்ந்திருக்கு. இப்போ 2 ஆசிரியர்களும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த பட்டியலை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு சார்ந்து கைது பண்ணப்பட்டிருக்க அந்த 5 பேர் யார் யாருன்றதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இல்லை, முதல் நபர் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார். இவர் தான் அந்த பள்ளியோட தாளாளர். 2ஆவதா சாந்தி, இவங்க தான் அந்த பள்ளியோட செயலாளர். நீங்கள் கூட சமீபத்தில் வீடியோலாம் பார்த்துருப்பீங்களே, இந்த தன்னிலை விளக்கம் மாதிரி பள்ளி நிர்வாகம் சார்பில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வெளியிட்டு. அவங்க தாங்க இந்த சாந்தி. இவங்களை தொடர்ந்து பள்ளியோட முதல்வர் சிவசங்கரனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். இந்த 3 பேரும் முந்தைய கைதுகள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் புதுசாக ஆட் ஆயிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க ஹரிப்ரியா, அந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கவங்க. அண்ட் இன்னொருத்தவங்க அதே ஸ்கூலில் டீச்சராக இருக்க கிருத்திகா. இதில் ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா வேதியியல் கிளாஸ் எடுக்கிறவங்க, இன்னொருத்தவங்க கணக்கு பாடம் நடத்துவாங்க. ஸோ இந்த 5 பேர் சார்ந்து தான் முழுதான விசாரணை இப்போ முடுக்கி விடப்பட்டிருக்கு. இதில் என்னன்னா, போலீஸ் கஸ்டடியில் இப்போ அந்த 5 பேர் இருக்காங்களே, இவங்க கிட்ட முதன்மை கல்வி அதிகாரி விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக எழுந்திருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. ஏன்னா +2 தாண்டறதுக்கு முன்னாடி, இந்த குழந்தைங்க +2 தாண்டறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இஷ்யூ ரைஸ் ஆனாலும் அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த முதன்மை கல்வி அதிகாரிகள் தான். அதனால தான் இந்த ஒரு வழக்கிலையும் இவங்க தவிர்க்க முடியாதவங்கள பார்க்கப்பட்டு இருக்காங்க. எதுக்காக போலீஸ் கஸ்டடியில் இருக்க இவங்க கிட்ட இந்த அபிஷியல்ஸ் இது போல விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க ஒரு விரிவான விசாரணை அறிக்கையை இந்த முதன்மை கல்வி அதிகாரிகள் கிட்ட கேட்டிருந்தாங்க. இது போல் நீங்கள் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முதன்மை கல்வி அதிகாரிகள் கிட்ட பள்ளி கல்வித்துறை எந்த ஒரு விரிவான அறிக்கையை கேட்டதன் காரணமாக தான் சொல்கிறேன், இந்த முதன்மை கல்வி அதிகாரிகள் இந்த 5 பேருக்கிட்டே விசாரணை நடத்த வாய்ப்பு இருக்குது. இந்த 5 பேரையும் கடந்து ஒட்டுமொத்த பள்ளி நிர்வாகம் சார்ந்தும் விசாரணை நடத்த பெரிய வாய்ப்பு இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி அங்கே எழுப்பலாங்க. அதாவது சான்றிதழ்கள் எரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா பள்ளியில், அந்த குறிப்பிட்ட வன்முறை காலத்தினப்போ இந்த சான்றிதழ்கள் எப்படி எரிஞ்சது, யார் எரிச்சிருக்கலாம், இது மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் சான்றிதழ் சார்ந்து மட்டுமே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சமூக வலைதளத்தில் கூட இந்த குறிப்பிட்ட வன்முறை சார்ந்து நிறைய தகவல்களை பல பேரும் கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் எது ஃபேக்ட் எது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுது. கோர்ட்டு கூட இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணையப்போ சொல்லியிருந்தாங்க, இது போல யூடியூப் சேனல்ஸ்லாம் கள்ளக்குறிச்சி வன்முறை சார்ந்த விசாரணை பண்ணுறதை தடுத்து நிறுத்தணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவு இந்த கோர்ட் வரைக்குமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மோட தாக்கம் அப்படின்றது போயிருக்கு. அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி அதை பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்க. பல பேரை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வீடியோ பற்றி சொல்லியே தீரணும் உங்ககிட்ட. ஆக்சுவலாக இதெல்லாம் இன்னும் உண்மைத்தன்மை கண்டறியப்படலை. ஓகேவா, போலீஸ் அஃபிஷியல் இப்போ இருக்க சொல்லலை, ஆமாங்க இது அங்கே தான் எடுக்கப்பட்டுச்சு, அந்த வீடியோ தான் இதுன்னு சொல்லலை. ஆனால் பல பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த ஸ்பெசிஃபிக்கான வீடியோ பற்றி சொல்லணும்னா, இந்த பள்ளியோட உரிமையாளர் இருக்கார்ல, அவரோட அறையில் ஒட்டுமொத்தமாக 2 இல்லைனா 3 கட்டில்கள் இருக்காமல் இருக்கு. கொஞ்சம் நல்லா சொகுசான அறை மாதிரி தான் அது இருக்கு. அதுக்குள்ள போராட்டக்காரங்கன்னு சொல்லிட்டு பல பேரை இறங்கி பல பொருட்களை கீழே தூக்கி போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆணுரைகள் உள்ள இருந்து எடுக்கப்பட்டு அதையும் வீடியோவா பதிவு பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. எதுக்காக? பள்ளி உரிமையாளரோட இந்த அறையில இவ்வளவு ஆணுரைகள் இருக்கணும், இங்க யார் யாரெல்லாம் வந்து போவாங்க, அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு ஒருத்தரோட ஐடி கார்டையும் அவங்க அங்கிருந்து எடுத்திருக்காங்க. அந்த ஐடி கார்டு கூடவே பார்த்தீங்கன்னா கசங்கின ஒரு பூவையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பூ எப்படி உள்ள வந்துச்சு, இந்த ஐடி கார்டுக்கு சொந்தமான அந்த நபர் யார், அது இதுன்னு நிறைய கேள்விகள் அந்த ஒரு ஃபுட்டேஜ் சார்ந்து. அதுவும் உள்ள இருந்து ரெக்கவரி பண்ண அந்த எல்லா விஷயங்களையும் வெளியே காலத்துக்கு கொண்டு வந்து நடுவில் வச்சிருக்காங்க. சுத்தி போராட்டக்காரங்க பல பேரும் நிற்கிறாங்க. பல பேரும் வசைப்பாடல்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஐடி கார்டில் இருக்கிறது யார், இவர்தான் அவர்தான் சொல்லிட்டு நிறைய கெட்ட வார்த்தைகளும் பிரயோகப்படுத்தி திட்ட ஆரம்பிச்சாங்க அந்த நபரை. அந்த ஐடி கார்டில் இருக்கிற முகத்தை தேடி பல பேர் இப்போ அலைய ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த கட்ட விசாரணை நகர்வு எப்படி இருக்க போகுது அதை பத்தியும் பார்த்துடலாம். இந்த பள்ளி ஊழியர்கள் மேல போலீசார் மிகப்பெரிய அளவுக்கு சந்தேகம் கொண்டிருக்காங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதோட எதிரொலி தான் இந்த 5 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க சொன்ன பார்த்தீங்களா அந்த விஷயம். அடுத்து குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிக்கு சொந்தமான விடுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த விடுதியை சேர்ந்த பராமரிப்பாளர்களை கூட விசாரணை வளையத்துக்கு கீழே கொண்டு வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பொண்ணு ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்க நம்புறேன். இந்த பள்ளி வளாகத்தினுக்குள்ள ஆக்சஸ் கொண்டவங்கள யார் யார், அதாவது யார் யாரெல்லாம் உள்ள அடிக்கடி வந்து போவாங்க, இது போன்ற தகவல்களை திரட்டுற முயற்சியை இப்போ பெருசா போயிட்டு இருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. வர 31ஆம் தேதி வரைக்கும் 144 தடை உத்தரவு இந்த கள்ளக்குறிச்சி பகுதி சார்ந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான். ஸோ இந்த நேரத்தில் எல்லாம் கும்பலால வெளியே வராதிங்க, இது போல வர்றதை தவிர்த்துடுங்க.
நீங்கள் வேறு எதனா காரியங்களுக்காக வெளியே வரதா இருந்தாலும் கும்பலாக வந்தீங்கன்னா ஏதோ போராட போறீங்கன்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு போலீஸ் ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு அதெல்லாம் வராதிங்கன்னு போலீஸ் தரப்புல இருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த பகுதி மக்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க. கும்பல் சேராமல் அங்கே இருக்கிறது நல்லது. ஓகே, கள்ளக்குறிச்சி கலவரம் சம்பந்தமா இப்போ வரைக்கும் 329 பேரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. 15 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவுங்க. என்னப்பா 15 ஷாக் ஆகாதீங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு கேஸாக சேர்ந்து 15 வந்து நின்றுருக்கு. எல்லாருமே 15ன்னு சொல்லி மாறாது. அவங்க மேல இருக்க சந்தேக பார்வை மூலமாக தான் இந்த வழக்கு பதிவுகள் அப்படின்றது எண்ணிக்கை கூடவும் குறையும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இந்த அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாம தடுக்கிறது இது போல பிரிவுகளை ஓகேவா, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. செல்போன்ல வாட்ஸ்அப் குழுவை தேடுற வேலையவும் போலீஸ் அஃபிஷியல்ஸ் கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த உளவுத்துறை விசாரணை தகவலே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்கப்பா போராட்டத்துக்கு முன்னாடி. அந்த குரூப் ஓப்பன் பண்ண உடனே பல பேர் உள்ள சேர்ந்திருக்காங்க. அவங்கள அந்த போராட்டம் சார்ந்த கூக்குரலை ஒவ்வொரு பதிவாயிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக தான் போராட்டக்காரர்கள் எண்ணிக்கை உயர்ந்து திடீர்னு வன்முறை வெடிக்க அது ஆயத்தமாக அமைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து செல்ஃபோன்ஸை முதல்ல பறிமுதல் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அதில் இருக்கிற வாட்ஸ்அப் பதிவுகளை ஃபுல்லாக உற்று நோக்குறாங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ். இதில் சந்தேகத்திற்குரிய அந்த குறிப்பிட்ட வன்முறை தொடர்பான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இது கண்ணில் மாட்டிச்சுன்னா அதில் யாரெல்லாம் இருக்கான்னு அவங்க பேரெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணுற வேலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கைது எண்ணிக்கைக்கு அப்புறம் பெருசாக மாறும் போல இருக்குங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போராட்ட காலத்தில் இருந்த ஒரு பிரிவினர் பள்ளி வளாகத்துக்குள்ள புகுந்தப்ப உள்ள இருந்து சேரு டேபிள் அது இதுன்னு வெளியே தூக்கிட்டு ஓடினாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் 55 போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு காயம் ஏற்பட்டிருக்கு. நாம் ஒரு பக்கம் பொதுமக்களுக்கு காயம் ஏற்படுறத பற்றியே பேசிட்டு கூடாதுல, ரெண்டு பக்கமும் பார்க்கலாம். இதில் நிறைய போலீஸ் அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டையை உடைச்சிருக்காங்க. பல பேர் தலையில் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போதும் பரிதாபமாக இருக்கு. ஏன்னா பிரச்சனை எங்கேயோ ஆரம்பிச்சு இப்போ போலீஸ் அஃபிஷியல்ஸோட மண்டையை உடைகிற அளவு வந்து முடிஞ்சிருக்கு. வீடியோ ஆதாரத்தோடு இப்போ போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய வீடியோ ஃபுட்டேஜை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதுக்கப்புறம் விசாரணையை பெருசாக நகர்த்துவோம். இப்போ நாங்கள் சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணலை அப்படின்னாலும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வீடியோ ஃபுட்டேஜஸை கையில் வச்சுக்கிட்டு தான் இப்போ போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஒவ்வொருத்தரையாக தேடிக்கிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் வன்முறை காரணமானவன்னு சொல்லிட்டு. இதில் இது மட்டும் சோர்ஸ் கிடையாதுங்க, இன்னொரு சோர்ஸும் இருக்குது. அதாவது இந்த வன்முறை நடந்த அந்த நேரத்தினப்போ பல பேரும் 2 வீலர் மாதிரி நிறைய வாகனங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாகனங்கள் எல்லாம் அந்த கேம்பஸ்க்கு வெளியே நிறுத்தி வச்சிருக்காங்க போல இருக்கு. நிறுத்தி வச்சிருந்த வாகனங்கள் இன்னும் பல வாகனங்கள் அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்கான். ஸோ ஓடுறவங்க ஓடிட்டாங்க. அந்த வாகனங்கள் இருக்க நம்பர் பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டோம் அந்த வாகனத்துக்கு சொந்தமானவங்க யாரு, அவங்க எதுக்காக இந்த போராட்ட காலத்துக்கு வந்தாங்க, வன்முறைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கா, அது எதுன்னு பலதரப்பட்ட விசாரணை கோணங்களையும் இந்த வாகனங்களில் இருக்கிற நம்பர் பிளேட்டை வச்சு அதிகாரிகள் இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ண போறாங்களாம். இது ஒரு பெரிய பூகம்பத்தோட ஆரம்பம் தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்க நபர்கள் பார்த்தீங்கன்னா 70 பேருங்க. இந்த 70 பேர் சார்ந்த அடையாளம் காணல் பணி அப்படின்றது இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் அமைப்பினர்லாம் இருப்பாங்களே, இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களாம், அவங்களும் கைதாகி இருக்காங்க. ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் எது அவங்களோட தார்மீக நோக்கம் என்னவா இருந்துச்சு இந்த போராட்ட காலம் சார்ந்து, உண்மையிலேயே நீதி கேட்டு போராட வந்தவங்களா, வன்முறை இல்லாமல் வந்தவங்களா, இல்லை வன்முறை ஏற்படுத்தப்பட்டதுக்கும் இது போல ஒரு சிலருக்கும் சம்மந்தம் இருக்கா, அதுன்னு பலதரப்பட்ட விசாரணை கோணங்கள் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த மாணவர் அமைப்பினராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க சார்ந்த போலீஸாரோட சந்தேக பார்வை பெருசாக விரிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீதிமன்ற வளாகத்தில் ஒரு சில காட்சிகளை பார்க்க முடிஞ்சுதுங்க. ஏன்னா இன்னைக்கு தானே வழக்கு விசாரணை ஆரம்பிச்சாங்க. என்னாச்சுன்னா நிறைய தாய்மார்கள் கதறி அழுதபடி இருந்தாங்க. என்னங்க ஏதுங்கன்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் அங்கே மைக்கை நீட்டும் போது அவங்க கதறி அழுதபடியே சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனால அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, என் பையன் ரொம்ப நல்ல பையன், எதுவுமே பண்ண மாட்டாப்ல, அங்கே சும்மா வேடிக்கை பார்க்க போனாரு, அவரை வண்டியில் அள்ளி போட்டு இங்கே கூட்டு வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க, என் பையன் இல்லைனா வீட்டுக்கு போக மாட்டாது இதுன்னு பல தாய்மார்கள் அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி உள்ள இருக்க போராட்டக்காரர்களை எத்தனை பேர் போராடவே இல்லையோ அப்படின்ற சந்தேக குற்றம் தாய்மார்கள் மத்தியில் இப்போ பெருசாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக இவங்க சர்டிஃபை பண்ணுறாங்க அவங்களோட பசங்க சார்ந்து, ஆனால் பசங்க உண்மையிலே என்ன பண்ணாங்க அந்த காலத்தில், அந்த ஒரு கேள்வி எட்டி பார்க்குதுல. இதுக்கான பதிலும் விசாரணை முழுமையாக நடந்து முடிஞ்சாதான் தெரியும் போல இருக்குங்க. 4 பேரை கைது செஞ்சிருக்கு சைபர் கிரைம் போலீஸ் இப்போ வரைக்கும். என்னப்பா முன்னாடி அதிகமாக சொன்னேன் இப்போ கம்மியாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த 4 பேர் யாருன்னா சமூக வலைதளத்தில் தவறான தகவலை பரப்புனாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் கீழே பக்குன்னு இருக்கல பல பேருக்கும். இவங்க ஒரு சில இயக்கத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தில் தான் உடனடியாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சைபர் கிரைம் போலீஸார். ஏன்னா தனி மனுஷன் ஒரு தவறான தகவலை போடுறதுக்கும் ஒரு இயக்கம் அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு தகவலை போட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக விட்டு ஒரு கூட்டத்தை பெருசாக திரட்டினாலே முடிஞ்சு போயிடுச்சு, வன்முறைக்கு அதுவே வித்தா அமைஞ்சிடும். ஸோ அதனால தான் இந்த 4 பேர் மேலே முதற்கட்ட நடவடிக்கை சைபர் கிரைம் போலீஸார் இப்போ முன்னெடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பதிவுகளும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு இருக்கு. புரியும் நம்புறேன். ஒரு தனியார் பள்ளி மேலே கை வச்சா எல்லா தனியார் பள்ளியும் ஒன்றா வரும்ன்ற மாதிரி ஒரு பிம்பம் இப்போ கட்டமைக்கப்பட்டுச்சு, சடனாக கட்டமைக்கப்பட்டுச்சு.
என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பை சேர்ந்தவங்க எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் ஓகேவா, திடீர் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இது தமிழக அரசுக்கே பெரிய ஷாக்கா அமைஞ்சிருக்கு. என்னடா இது எங்கேயோ ஆரம்பிச்ச பிரச்சனை எங்கே வந்து முடியுதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அரசு வெளியிட்ட அறிவிப்பு என்ன தெரியுமா? சங்கங்களோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு விடுமுறைலாம் விடவே கூடாது. கேலண்டர் இயர்னு ஒன்று இருக்கு, அதில் எப்பப்போ விடுமுறைன்னு தெளிவாக வகுக்கப்பட்டும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப முன் அனுமதி பெறாம தன்னிச்சையா விடுமுறை மட்டும் எதனா ஸ்கூல் விட்டீங்க அப்படின்னா நடவடிக்கை கன்ஃபார்ம்னு தமிழக அரசு சொல்லிச்சு. இன்னைக்கு நிறைய தனியார் பள்ளிகள் இயங்கினதுக்கு தமிழக அரசோட இந்த அறிவிப்பு தான் பிரதான காரணம். அரசு மட்டும் அந்த சாட்டையை கொஞ்சம் சுழற்றாம இருந்திருந்தாங்கன்னா, தாமதப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை பூதாகாரமா மாறி இருக்கும். ராமலிங்கம் அவர்கள், செல்வி அவர்கள், இந்த 2 பேருக்கும் அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதி அவர்களோட பெற்றோர் லேசான நெஞ்சுவலி காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க செல்வி. அங்கிருந்தபடியே செல்வி அவர்கள் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த சக்தி பள்ளியோட செயலாளர் சாந்தின்றவங்க பேசியிருந்தாங்க. இது போல இந்த நடந்த எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏற்கணுன்ற மாதிரி செல்வி அவர்களை கைகாமிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட செல்வி அவர்கள் தான் மருத்துவமனையில் இருந்தபடியே இப்போ தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னென்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? வன்முறைக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்க. சக்தி பள்ளி நிர்வாகி சாந்தி இதுக்கு முன்னாடியே விளக்கம் அளிச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. எங்க மேல பழி போடுறது தான் அவங்களோட பிரதான நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. சாட்சிக்காக அவங்களோட பொருட்களையே அழிக்கிறவங்க என் மகளை கொண்டு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த தாய். ஆக்சுவலாக ஆதங்கத்தில் நம்ம என்ன வேணாலும் பேசுவோம், அது சாந்தி அவர்களாக இருக்கட்டும், செல்வி அவர்களாக இருக்கட்டும். ஆனால் நியாயமான விசாரணைன்னு ஒன்று இருக்குது. அந்த விசாரணை சரியாக நடந்து முடிஞ்சு அதில் தெளிவான ஒரு கிளான்ஸ் கிடைச்சா மட்டும்தான் யார் பக்கம் தப்பு இருக்குன்னு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த முடிவு கிடைக்கிற வரைக்கும் இது போல் நிறைய குற்றச்சாட்டுகள் பரஸ்பரம் போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு உண்மையை சொல்லணும்னா, சாந்தி அவர்களுக்கு இருக்கிற ஆதரவை விட செல்வி அம்மாவுக்கு இருக்கிற ஆதரவு தான் அதிகமாக இருக்குது, நாளுக்கெல்லாம் உயர்ந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பொண்ணை இழந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அந்த பர்செப்ஷனில். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.